ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான ஆளி விதை லட்டு ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். குறைவான நேரத்தில் குறைவான பொருட்களை வச்சு பண்ணிடலாம். இந்த ரெசிபியை நீங்கள் டெய்லி ஒன்று சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்மளுக்கு உடலுக்கு தேவையான சத்துக்கள் எல்லாமே கிடைக்கும். நல்லா எனர்ஜியாக ஃபீல் பண்ணலாம். இதை சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் சாப்பிடலாம். ரொம்ப அருமையான ஒரு லட்டு. ஈவன் நீங்கள் தீபாவளிக்கு கூட இந்த ரெசிபியை செஞ்சு என்ஜாய் பண்ணலாம். ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் 1 கப் அளவு ஆளி விதை எடுத்திருக்கேன். ஆளி விதையில் ஒமேகா 3 ஆசிட் நிறைய இருக்குது. இதோட விலையும் பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவாக ரொம்ப சீப்பாக கிடைக்கும். நம்ம சாப்பிடக்கூடிய நட்ஸு இதெல்லாம் விட ரொம்ப குறைவான விலையில் இருக்கும். ஆனால் இதில் சத்துக்கள் ரொம்ப நிறைய இருக்குது. ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது. அது நம்மளுடைய தலைமுடி வளர்கிறதுக்கு, நம்ம ஸ்கின்னை பளிச்சுன்னு வச்சுக்கிறதுக்கு, வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கெலாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வளர்கிற குழந்தைங்களுக்கு, பெண்களுக்கெலாம் கொடுத்தீங்கன்னா உடலில் சோர்வே ஏற்படாது. நல்ல சத்தோடு இருப்பாங்க. இப்போ இந்த ஆளி விதையை ஒரு கடாயில் போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. இது எந்த அளவுக்கு வறுக்கணுன்னா, கருக விட்டுறாமல் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு லேசாக இது படபடன்னு பொரிஞ்சு வரும். அந்த அளவுக்கு வறுத்துக்கிட்டால் போதும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சீக்கிரமாகவே கரிஞ்சிரும். அதிலிருந்து எண்ணெயெல்லாம் ரிலீஸ் ஆகி வேஸ்ட் ஆயிரும். அதனால் கண்டிப்பாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் செய்யணும். இது முழுமையாக வறுபடுறதுக்கு 3லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் எடுத்துக்கும். இந்த ஆளி விதையை நீங்கள் ஆன்லைனில் கூட பர்ச்சேஸ் பண்ணலாம். இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். உங்களுக்கு வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணுங்கள். இல்லைனா பக்கத்தில் இருக்கக்கூடிய கடைகளில் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா படபடன்னு பொரிய ஆரம்பிச்சிருச்சு. அது பொரியிறது உங்களுக்கு தெரியுதுல, லேசாக அப்படியே படபடன்னு தெரிக்கும். நம்ம எள்ளு வறுத்தோம்னா தெரிக்கும்ல, அந்த மாதிரி. இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு பிளேட்டில் கொட்டி வச்சு நல்லா இதை ஆற வச்சுருங்க. இதை ஆறினதுக்கு அப்புறமா தான் அரைக்கணும். ஆளி விதை நம்ம அதிகமாக எடுத்துக்கிற கூடாது. ஒரு நாளைக்கு 1 டேபிள் ஸ்பூன் ஒரு ஆளுக்கு போதுமானது. அதனால் இந்த லட்டுவை நீங்கள் பெரியவங்களுக்கு ஒரு பெரிய லட்டு கொடுக்கலாம். சின்ன குழந்தைங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு சின்ன லட்டு கொடுக்கலாம். நம்ம நார்மலாக சாப்பிட்ற ஸ்நாக்ஸ் மாதிரி 1-2 லட்டுவெல்லாம் சாப்பிடவே கூடாது. கண்டிப்பாக அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சுன்றது மாதிரி இந்த லட்டு 1 சாப்பிட்டாலே போதும். ரொம்ப நல்லது. அளவுக்கு மீறி சாப்பிட வேணாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றியாச்சு. இது இப்போ நல்லா ஆறட்டும். ஒரு கரண்டி வச்சு இது நல்லா பரத்தி விட்டுருங்க. பாருங்கள் இந்த மாதிரி. அப்போ இது சீக்கிரமாக ஆறிடும். இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இன்னொரு பக்கம் கடாயில் 1/2 கப் அளவு எள்ளு நம்ம வறுத்தெடுக்க போகிறோம். 1/2 கப்புன்றது 100 கிராம் அளவு இருக்கும். நம்ம 1 கப் அளவு ஆளி விதை சேர்த்தோம்ல, அதாவது 200 கிராம் அளவு ஆளி விதை. அதுக்கு இந்த 100 கிராம் அளவு எள்ளு கரெக்டாக இருக்கும். இதையும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இது படப்படன்னு பொரியிறது வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இது கருகிடக்கூடாது. ஓரளவு ப்ரௌன் கலரில் மாறினா ஓகே. நான் வெள்ளை எள் சேர்த்துருக்கேன். நீங்கள் வெள்ளை எளுக்கு பதிலாக கருப்பு எள் கூட யூஸ் பண்ணலாம். அதையுமே இதே போல் வறுத்துட்டு யூஸ் பண்ணணும். இப்போ பாருங்கள், இது நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் ஒரு பிளேட்டில் கொட்டி நம்ம ஆற வச்சிடலாம். இப்போ இதுவும் நல்லா ஆறட்டும். இப்போ ஆளி விதை நல்லா ஆறிடுச்சு. அதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துருக்கேன். அதை குறைப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நைஸாக கூட அரைச்சிக்கிறலாம். இதை இப்போது வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். அதுக்கப்புறமா எள்ளும் நல்லா ஆறி இருக்கும். அதையும் மிக்சி ஜாரில் போட்டுட்டு நல்லா அரைச்சிக்கிறலாம். எள்ளை ரொம்ப நேரம் அரைச்சிடக்கூடாது. இந்த அளவு அரைச்சா போதும். ரொம்ப நேரம் அரைச்சிட்டிங்கன்னா அதுலேருந்து எண்ணெயெல்லாம் வெளிவர ஆரம்பிச்சிடும். அதனால் லேசாக அரைச்சிட்டு அதையும் சேர்த்துருங்க. அதுக்கப்புறமா இது கூட கடலையும் அரைச்சி சேர்க்க போகிறோம். நான் ஏற்கனவே கடலை வறுத்து வச்சுருக்கேன். நம்ம எள்ளு அரைச்ச அதே மிக்சி ஜாரில் கடலையும் சேர்த்துக்கோங்க. வறுத்த நிலக்கடலை. இது 1/4 கப் அளவு இருக்கும். அதாவது 50 கிராம் அளவு இருக்கும். இதை தோலோட அப்படியே சேர்த்து நம்ம அரைக்க போகிறோம். ஒருவேளை நீங்கள் வறுக்காத நிலக்கடலை வச்சுருந்தீங்கன்னா வறுத்துட்டு இது போல் அரைச்சிக்கோங்க. நான் கொஞ்சம் குறைப்பாக அரைச்சிருக்கேன். ஏன்னா நிலக்கடலை நம்ம லட்டு சாப்பிடும்போது அங்கங்கே தென்பட்டுச்சுன்னா ரொம்ப சுவையாக இருக்கும், க்ரன்ச்சியாக இருக்கும். அதுக்காக இப்போ நம்ம மற்ற 2 இன்க்ரீடியண்ட் கொட்டி வச்ச அதே பாத்திரத்தில் நிலக்கடலை பவுடரையும் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இதில் ஒரு துளி கூட எண்ணெய், நெய் இந்த மாதிரியான பொருட்கள் சேர்க்கவே இல்லை.
ரொம்ப ரொம்ப டேஸ்டியான லட்டுவாக இருக்கும். இதில் நெய்யெல்லாம் சேர்க்கலைன்றது தெரியவே தெரியாது. ஏன்னா நிலக்கடலை, ஆளி விதை, எள்ளு இதிலலாம் இருந்து நம்ம அரைக்கும் போதே எண்ணெய் பிரிஞ்சு வரும். அதனால் இப்போ அந்த மிக்ஸ் பண்ண பொருட்களை ஒரு உரமாக வச்சுட்டு ஒரு கடாயில் 1 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. நான் துருவின வெல்லம் சேர்த்துருக்கேன். இது 200 கிராம் அளவு வெல்லம் இருக்கும். இப்போ இதில் இந்த வெல்லம் முங்குற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்தா போதும். சேர்த்துட்டு இதை நல்லா கரைய விடுங்க. இது நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வைங்க. வெல்லத்தில் மண், தூசி, குப்பை ஏதாவது இருந்ததுன்னா அதை வடிகட்டிட்டு யூஸ் பண்ணுங்கள். இது நயமான வெல்லம், அதனால் நான் அப்படியே யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இது நல்லா கரையட்டும். இப்போ பாருங்கள், இது நல்லா கரைஞ்சி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதை ஹை ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நேரம் இதை அப்படியே கொதிக்க விடலாம். இடையில நம்ம பாகு பதம் செக் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு கம்பி பதம் வரது வரைக்கும் இந்த வெள்ளைப்பாகு நம்ம காய்ச்சி எடுக்கணும். இப்போ நல்லாவே கொதிச்சு வந்துருச்சு. அதோட கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த டைமில் நம்ம பாகு பதம் செக் பண்ணால் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி வெள்ளைப்பாகில் லேசாக தொட்டுட்டு கை வச்சு இது போல் இழுத்திங்கன்னா, 2 விரலுக்கு இடையில வச்சு இழுத்திங்கன்னா ஒரு கம்பி மாதிரி ஃபார்ம் ஆகி உடையுதில். இது கரெக்டான பக்குவம். இந்த டைமில் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம்ல பொடிகள், அதை இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஒரு கரண்டி வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் தூள் சேர்க்குறதுனால நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். ஏலக்காய் தூளும் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. கலந்ததுக்கப்புறமா இது வெதுவெதுப்பான சூடு வரது வரைக்கும் நல்லா ஆறட்டும். ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் ஆற வச்சா போதும். இது இப்போது வெதுவெதுப்பான சூட்டில் இருக்குது. இந்த டைமில் சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து லட்டு பிடிச்சிக்கோங்க. கையில் எண்ணெய் கூட நான் தடவலை, ஆனால் அதில் இருக்கக்கூடிய எண்ணெயே நம்மளுக்கு லட்டு பிடிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு நல்லா உருட்டி லட்டு ஷேப்புக்கு கொண்டு வந்துடுங்க. இப்போ நம்மளோட ஹெல்த்தியான லட்டு சூப்பராக தயாராகிருச்சு. நம்ம கொஞ்சம் கூட எண்ணெய் போடலை, ஆனால் அந்த லட்டு எவ்வளோ மினுமினுப்பாக இருக்குது பார்த்தீங்கல்ல. நான் சொன்னது போல் நம்ம சேர்த்த 3 பொருட்கள் இருந்துமே எண்ணெய் பிரிஞ்சு வரும். அதனால் இதுக்கு எண்ணெயே தேவைப்படாது. இதே போல் மீதி இருக்க எல்லா மாவுலையும் லட்டு பிடிச்சி வச்சிடலாம். லட்டு உருட்டினதுக்கு அப்புறமா ஒரு 10 நிமிஷம் அதை அப்படியே நல்லா ஆற வச்சுருங்க. ஆறுனதுக்கப்புறமா அது கரெக்டாக ஆகிக்கிறோம். நீங்கள் ஆறுனதுக்கு அப்புறம் லட்டு உருட்டலான்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உருட்ட முடியாது. அது கொஞ்சம் டைட்டாக இருக்கும். அதனால் வெதுவெதுப்பான சூடு இருக்கும்போதே லட்டு உருட்டிடுங்க. நீங்களே பாருங்கள், இந்த லட்டோட டெக்ஸ்சர் எவ்வளோ சூப்பராக இருக்குது. சாப்பிடும்போது நம்மளுக்கு தெரியாது நம்ம இவ்வளோ ஆளி விதையெல்லாம் போட்டு பண்ணியிருக்கோன்னு. ஏதோ கடையில் வாங்கின ஸ்வீட் ரெசிபி மாதிரி சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் ஏர்டைட்டான டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஸ்டோர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே நீங்கள் செஞ்ச ரெசிபியோட பிக்கை என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. அதோட லிங்க் இந்த வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.